நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை கால வாழ்த்துகள் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் காலத்தில் நாம் இருக்கிறோம். எங்கே இருந்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த வருஷம் முழுசுமே எனக்கு ஒரு கரடுமுரடான பாதையாகவே இருந்தது. இருந்தாலும் இதை கடந்து வர ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். இதை பற்றி பின்னொரு நாளில் நான் பேசுகிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. சமூக ஊடகங்களில் தொடர்ந்து என்னை பின்பற்றுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை செய்கிறதுல சிரமங்கள் இருந்தாலும் ஆண்டவரோட கிருபையில் விடாமல் தொடர முயற்சி செய்கிறேன். உங்களால் முடிந்த வகையில் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஆதரவு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம அட்வென்ட் காலம்னு இதை சொல்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை குறித்து சஞ்சலத்தோட, குழப்பத்தோட திகைச்சு போயிருக்கிறீங்களா? இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாருன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவரோட வார்த்தை ஒரு வல்லமையான வெளிப்பாடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லூக்கா 1:28 வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 29 அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் பைபிளில் கோடு போட்டு வச்சுக்கணும். 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தொடர்ந்து மரியாள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படி குழந்தை பெறப்போகிறாள், அவருக்கு இயேசு அப்படின்னு பெயரிட போகிறாங்க அப்படின்ற விளக்கங்கள் எல்லாம் தேவதூதன் சொல்கிறாரு. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த உரையாடலை தொடங்குறாரு. தேவதூதன் தொடர்ந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் கலங்கி இருந்ததாக வேதம் சொல்லுது. தேவதூதன் சொல்கிறத பற்றி மரியாள் யோசிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னதான் சொல்கிறாருன்னு நாம் யோசிக்க தொடங்கிடுறோம். அதுதான் நிறைய குழப்பத்துக்கும் கலக்கத்துக்கும் காரணம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவதூதன் என்ன நடக்க போகுதுன்னு முழுசாக திட்டத்தையும் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மரியாள் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க தொடங்கிட்டாங்க. மரியாள் தேவதூதன் கிட்ட இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா, எனக்கு சரியாக புரியலையே அப்படின்லாம் கேட்காம அவங்களாவே யோசிக்க தொடங்கிட்டாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி A to Z எனக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நான் தொடங்குவேன், அப்புறமா தான் நான் ஆண்டவரை நம்புவேன், அப்புறமா தான் கீழ்ப்படிவேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், ஆண்டவர் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்ல தொடங்கினதுமே அவரை சொல்லி முடிக்க விடாமல் நாம் என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாருன்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாமளாக ஏதாச்சும் நினச்சிக்கிறது. இந்த வேத பகுதியில் அதான் நடக்குது. தேவதூதன் முழு தகவலையும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் அவங்களாவே யோசிக்க தொடங்கிட்டாங்க. அதனால தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாதேன்னு வேதம் சொல்லுது. நான் ஆண்டவரை நம்பணும், அவருக்கு கீழ்ப்படியணும்னு நம்ம சொல்கிறோம், உண்மைதான். அதுக்காக அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாமளாக ஏதாச்சும் யோசித்து செயல்பட தொடங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் முழு விஷயத்தையும் சொல்கிறவரை நாம் காத்திருக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் A to Z எல்லா தகவலையும் கொடுக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் தொடங்க வேண்டிய அளவுக்கான சில விஷயங்களை அவர் நிச்சயம் சொல்வார். நீங்கள் கலங்கி போயிருக்க, நீங்கள் திகைச்சு போய் ஸ்தம்பித்து போயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவர் முழு தகவலையும் தர்றதுக்கு காத்திருக்காம நீங்களாவே ஏதோ முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கவனிக்கிறது இல்லை. நான் தொடங்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்க ஆயத்தமாக இல்லை. ஒருத்தர் என்கிட்ட வந்து, ஜான், இப்படி ஒரு வீடியோ செஞ்சு தர முடியுமா, இந்த வேலையில் நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப, கொஞ்சம் தெளிவாக என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். நான் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் விவரம் சொல்லணுமோ சொல்லிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் மணிக்கணக்காக உட்காந்து வேலை செஞ்சுட்டு வந்து நிற்கிறப்ப, ஐயோ நான் சொன்னது இது இல்லையேன்னு அவங்க சொல்லிடக்கூடாது பாருங்கள். இந்த ஒரு பாடம் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது. இது நம்மோட வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துறதுக்காக ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையான ஒரு வெளிப்பாடுன்னு நான் நம்புகிறேன். இந்த வேத பகுதி ஏதோ இயேசுவின் பிறப்பு பற்றின ஒரு கதை அப்படின்னு வாசிக்காதீங்க.
வாசிக்கிற வசனங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னு எதிர்பார்த்து வாசிங்க. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை உருவாக்கும். இந்த வெளிப்பாடு அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இதை கேட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு இதை நிச்சயமாக பகிருங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் முழுசாக கவனிக்கிற ஒரு இடத்துக்கு வர விரும்புகிறேன். உங்களோட வார்த்தையில் இருந்து கற்றுக்கிட்டு அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அதுதான் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையட்டும். நீங்கள் கலங்கி போய் குழப்பத்தில் ஸ்தம்பித்து போய் நிற்கிறீங்களா? அமைதியாக காத்துருங்க. யோசிங்க. ஆண்டவர் தர வேண்டிய முழு ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் நானே யோசித்து செஞ்சுட்டு இருக்கேனான்னு நிதானிச்சு பாருங்கள். அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.